கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானொலி ஜெப மையத்தின் சார்பாக உங்கள் அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம வானத்தாளுக்கால் இருக்கிற சபைகளுடைய நிலைமைகளை போய் பார்த்து அந்த நிலைமையை கண்டறிந்து எப்படி தேவராஜ்யத்தை கட்டலான்னு சொல்லி பிரயாசப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி பாலாயன விலையை எடுப்பது கட்டுகிறவன் என்று பெயர்படுவார். முன்னிலும் தோன்றினவர்கள் பாலான ஸ்தலங்கள் எடுத்து கட்டுவார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த இந்த கிராமத்தில் ஊழியத்திற்காக வந்தோம். உங்கள் சபை இருக்குன்னு சொன்னாங்க. இந்த சர்ச்சை பார்த்தா இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்குது. அப்புறம் விசாரிக்கும் போது தெரியுது இது ஒரு புறம்போக்கில் இருக்குது, புறம்போக்கு இடத்துல இருக்குது, பட்டா இடம் இல்லை. இவங்க இங்குள்ள விசுவாசிகள் ஒரு பாஸ்டர் ஊழியம் பண்ணியிருக்காரு. விசுவாசிகள் சேர்ந்து அந்த ஊர் தலைவர்கிட்ட கேட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி பழைய இரும்பு கடையிலேருந்து இது மாதிரி இந்த கம்பியெல்லாம் வாங்கி இவங்க ஸ்தோத்தை கட்டியிருக்கிறாங்க. நாங்கள் நம்ம உள்ளே பார்க்கலாம். இதுதான் சர்ச்சு. பழைய இரும்பு கடையில் ஷீட்டு கம்பியெல்லாம் வாங்கி செட்டப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த ஃபேனெல்லாம் நான் தான் மாட்டினேன். சரி, இந்த சர்ச்சு அதுக்கப்புறம் அந்த பட்டாக்காக நல்லா போய் பேசணும், தலைவட்டெல்லாம் ட்ரை பண்ணோம். ஆனால் பட்டா கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீர்நிலை ஏரியாவில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல நல்ல ஒரு இடம் வாங்கணும், சபை கட்டப்படும், அதில் பட்டா இடம் வாங்கி நல்ல மைமேறு ஆலயம் கட்டப்படும். தேவன் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்க முடியாது. இது வானத்தாலுக்காவில் ஆதரம்பட்டு சொல்லக்கூடிய கிராமத்தில் இருக்குது. இந்த கிராமத்துக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். இதில் பங்கு கொள்ள விரும்பினா நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.